டேய் தற்குறி நாய, இந்த போலூர் சட்டமன்ற தொகுதியிலங்க பெரிய தற்குறி அறிவிச்ச சின்ன தற்குறி நாய் ஒன்று என்ன பண்ணிக்குதுன்னா அங்கே போய் ஓட்டு சேகரிக்க போன இடத்துல அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் அவர் குடும்பத்தை எடுத்து தரக்குறைவா பேசி ஓட்டு சேகரிக்குதுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு பொழப்பா? உன்னுடைய சாதனையை சொல்லி ஓட்டுக்கல்றா. நீ என்ன சாதனை பண்ணன்னு ஓட்டுக்கல, நீ பண்ண போற சாதனையை வச்சு ஓட்டுக்கல. அடுத்த கட்சியோடைய கட்சி தலைவர்களை அவங்க குடும்பத்தை இழுத்து அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்தி, அவதூறா பேசி இழிவுபடுத்தி ஓட்டு கேட்கறதா உங்க தளபதி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? உங்க தளபதிய குடும்பத்தை உங்க தளபதி வச்சு வாழ்றாரா? சொல்லுங்கடா தற்குறி நாய்களா, உரம்போக்கு நாய, கட்டின பொண்டாட்டிய பெத்த பிள்ளைங்களை தவிக்க விட்டு அனாதியா விட்டு கூத்து அடிச்சுக்கின்னு கும்மால அடிச்சுக்கின்னு கூத்தியா கூட சுத்திக்கின்னு போய் ஸ்டேஜ் டான்ஸ் ஆடுறது, நடனம் ஆடுறது, வித்த காட்டிக்கின்னு, இதெல்லாம் ஒரு பொழப்படா? நீங்க வந்து பேசுறீங்க பத்தியா? டிவிகேவில் நல்ல வேட்பாளர்கள், படிச்ச புத்திசாலியான வேட்பாளர்கள் இருக்காங்க. ஆனா முக்காவாசி வேட்பாளர் இந்த மாதிரி தற்கூரியா ஏண்டாக்குறீங்க? ஒரு வேட்பாளர்னா எப்படி பொறுப்போட நடந்துக்கணும்? கட்சி தொண்டருங்க ஜாம்பிஸ் இந்த தற்கூரிங்களாம் வேற, ஒரு கட்சி வேட்பாளருங்க எப்படி நடந்துக்கணும்? தற்கூரிங்க மாதிரி பண்ணாதீங்கடா. தற்கூரிங்களா? ஒரு வேட்பாளர் ஏன்டா இப்படி இருக்கீங்க? அன்புமணி அண்ணனை பத்தி பேச உங்களுக்கெல்லாம் என்னடா தகுதிமை இருக்குது? டேய், உலக நாடுகளோட தலைவர்களே அன்புமணி அண்ணா ஆபீஸ்ல வந்து அவரை பெருமைப்படுத்தி அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு போன காலம்லாம் இருக்குதுடா. இந்தியாவில் அப்பேற்பட்ட சாதனைக்கு சொந்தக்காரர். இந்தியாவில் அத்தனை சாதனைகளை பண்ணி வச்சிருக்காரு. இன்றளவும் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் வெற்றி நடை போடுது, சாதனை படைச்சு நிக்குது. நீங்க வந்து அவர் கால் தூசுக்கு சமானமாக மாட்டீங்க நாய்ங்க. அவர் வந்து விமர்சனம் பண்றீங்க. அவர் சாதனையெல்லாம் சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் பத்தாது, அந்த அளவுக்கு சாதனை பண்ணி வச்சிருக்காரு. அப்துல் கலாம்ல இருந்து பில்கேட்ஸ் வரைக்கும் எத்தனை தலைவர்கள் அவரை பாராட்டி பெருமைப்படுத்தி அவர் ஆபீஸ்ல வந்து பெருமைப்படுத்திட்டு போயிருக்காங்க. நீங்களாம் ஒரு கால் தூசுக்கு சமானமா இருக்க மாட்டீங்க. நீங்களாம் வந்து அண்ணனை விமர்சனம் பண்றீங்க. ஏன்டா டேய், உங்க சாதனைகளை சொல்லி ஓட்டுக்கலுங்கடா. நீங்க பண்ண சாதனை எல்லாம் சொல்லுங்க. கஞ்சா அடிக்க கத்து குத்தீங்க, கொலை பண்ண கத்து குத்தீங்க, சிகரெட் பிடிக்க கத்து குத்தீங்க, குடிக்க கத்து குத்தீங்க. உங்க தலைவர் இதெல்லாம் தானே கத்து கொடுத்தாரு. பெண்கள் அங்கங்க தொடுங்க, அப்படி இப்படிலாம் லவ் பண்ணுங்க, இதுதான்டா உங்க தலைவர் சொல்லி கொடுத்தாரு. உங்க தலைவரோட லாஸ்ட் படம் வரலுமே இந்த கருமாந்திர காட்சிகள் தான்டா இருக்குது உங்க படத்துல. இதை தானே உங்க தலைவர் நம்ம நாட்டுடைய இளைஞர்கள் கெட்டு குட்டிஷோரா போனதுக்கு தலைவர் விஜய், டிவிகே தலைவர் விஜயும் ஒருத்தர் தான்டா காரணம். விஜயும் காரணம் தான்டா. அவர் குடும்பத்தையே அவரால் பார்த்துக்க முடியல. இன்னைக்கு வந்து அடுத்த குடும்பத்தை வந்து நீங்க பேசுறீங்க நாய்ங்க. உங்களுக்கெல்லாம் மரியாதையா இருக்காது. உங்களெல்லாம் ஓட விரட்டி அடிப்பாங்க. இந்த மாதிரி மறுபடியும் வேற எங்கேயாச்சும் போய் பேசிட்டு இருக்காதீங்க, புரியுதா? டிவிக்கேனா ஏதோ ஒரு வகையில அங்கங்க கொஞ்சம் மரியாதையாச்சும் இருக்குதுடா எல்லாருக்கும். அதை கெடுத்து குட்டிச்சோரா ஆக்கிடாதீங்க, புரியுதா? இன்னைக்கு விஜய் அவர்கள் மேல 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனா நான் டிவிக்கே ஒரு கட்சியை வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் நான் வரவேற்கிறேன். அந்த நிலைப்பாடை வந்து நீங்க வந்து கேவலப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்திடாதீங்க, மாத்திரம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலாம் செய்யாதீங்க. அதே மாதிரி ஓட்டு கேட்க போற இடத்துல நியாயமான முறையில மக்களை நின்று மக்கள்கிட்ட சந்திச்சு அவங்கள்ட்ட நியாயமா ஓட்டு கேளுங்க. அவங்கள போய் மிரட்டாதீங்க. ஒரு ஊர்ல அப்படிதான் போய் மிரட்டுறீங்க. ஏண்டா பா, உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அன்புமணியை பத்தி இன்னொரு டைம் சொல்றேன். அன்புமணி அண்ணனை பத்தி இந்திய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரா அவர் பயணிச்சுக்கிறாரு. இந்தியாவிற்கே பெருமை சேர்த்துக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியோட சாதனை சொல்லணும்னா சொல்லிக்கினே போலாம். அவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டு தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. சும்மா வந்து ஓகே, நன்றிங்க.